இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, ஒரு வாய்ப்பை இறைவன் இன்று தருகிறார். இறைவா, என் மேல் மனம் இறங்கும் என்று ஒரு மனிதன் தன்னையே இறைவன் முன்பு தாழ்த்தி, ஆண்டவரே, நான் உம்மை உயர்ந்து பார்க்க கூட தகுதியற்றவன் என்று தன்னிலை உணர்ந்து, இறைவா என் மீது மனம் இறங்கும் என்ற இரக்க செயலை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து அவன் நன்மைகளை செய்து ஆசிரியை பெற்றது போல இன்று நாமும் தாழ்த்துகிற பொழுது உயர்த்தப்படுகிறோம். இறைவனின் அன்பின் கரம் நம்மை தேற்றுகிறது என்று வார்த்தை சொல்லித்தர விரும்புகிறது. பரிசேயனுக்கும் ஆயக்காரனுக்கும் இடையே நிகழ்ந்த ஒரு அன்பின் உரையாடல், அந்த ஆயக்காரனின் அன்பின் உரையாடல் நன்மைத்தனத்தை நமக்கு கற்றுத்தருகிறது என்று இறைவன் தெளிவுபடுத்த விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரம் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, லூக்கா 18:3, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்று ஜெபிக்கிற வேளை. பிசன் என்ற அறிஞர் நிறைய மருந்துகளை இவர் கண்டுபிடித்திருக்கிறார். அந்த பிசன் என்பவர் நிறைய மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறார். அதில் மிகவும் உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லோராலும் தெரிந்த ஒன்று இந்த குளோரோஃபார்ம். ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக மனிதர்களுக்கு அதை கொடுத்து ஒரு மயக்க நிலைக்கு அழைத்து சென்று அறுவை சிகிச்சை நடத்துவார்கள். ஆம், அறிஞர் ஒரு முக்கிய செயலாக இதை பார்க்கவில்லை. நீ கண்டுபிடித்த அனைத்திலும் முக்கியம் வாய்ந்தது கண்டுபிடிப்பு எது என்று தெரியுமா என்று ஒரு நாள் இந்த அறிஞரிடம் கேட்ட பொழுது அதற்கு அவர் பதில் கூறுகிறார், என்னுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு குளோரோஃபார்ம், மயக்க மருந்து அல்ல. மாறாக நான் ஒரு பாவி, பெரிய பாவி. இறைவனுடைய இரக்கத்தால் நான் மீட்பு பெற முடியும் என்பது தான் நான் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. தன்னிலை அணிந்து அவர் சொல்லுகிறார். நண்பர்கள், இன்றைய நற்செய்தியில் பரிசேயர் மற்றும் ஆயக்காரின் ஜெபங்களை தாங்கி வருகிறது. ஆயக்காரின் ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதாகவும் பரிசேயரின் ஜெபம் ஏற்புடையதாக இல்லாமல் போயிற்று. இதற்கு காரணம் தான் என்ன என்று சற்று சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்கள். பரிசேயன் தன்னை ஆயக்காரனோடு ஒப்பிட்டு தான் எளியவன், சிறந்தவன் என கர்வம் கொள்ளுகிறான். ஆமா, நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் ரொம்ப நல்லவன் என்று கர்வத்தோடு பேசுகிறான். பரிசேயனாகிய நான் பரிசுத்தத்தில் நீதிமான், இறைவன் முன் மதிப்பு மிகுந்தவன் என்று தற்புகழ்ச்சி கொள்ளுகிறான். ஆயக்காரனை பாவி, அருகதையற்றவன், இறைவனின் கொடையை பெற தகுதியில்லாதவன் என்று தவறாக தீர்ப்பிடுகின்றான். இறைவன் முன் தனது ஜபங்களை பற்றி பெருமை அடித்துக் கொள்ளுகிறான். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன், என் வருவாயில் 10 பங்கை தருகிறேன் என்று லூக்கா 18:12 சொல்லுவதை இவன் தெளிவுபடுத்துகிறான். இறைவன் முன் நின்று வெறுமையை உணராமல், தனது பாவத்தை அறிக்கையிடாமல், தன்னை தாழ்த்தி கொள்ளாமல், தன்னையே நீதிமானாகவும் நேர்மையாளனாகவும் நினைத்து ஆணவம் கொள்ளுகிறான். தனது செயல்களை பறைசாற்றி இவற்றுக்கெல்லாம் பலன் அளிக்க கடவுள் கட்டுப்பாட்டில் உள்ளார் என்று எண்ணுகிறான். இறைவனுடைய கொடைகளை தானே தகுதியுள்ளன் என்று எண்ணுகிறான். எனவே பரிசேயனுடைய ஜெபம் ஏற்கவில்லை தான் என்ற எண்ணம் அவனை இறைவன் ஜெபத்திற்கு அழைத்து செல்லவில்லை. ஆயக்காரன் ஜெபம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று பார்க்கிற பொழுது, கடவுளே, நான் பாவி என்று தன்னிலை உணர்ந்ததால் வானத்தை எண்ணாந்து பார்க்க கூட துணியாமல், வானம், மலை, உயர்ந்த இடம் என்பனவற்றை இறைவன் வாழும் இடமாக யூதர்கள் கருதினார்கள். எனவே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று திருப்பாடல் பணி 121 1-2 வரை வாசிக்கிறோம். ஆயக்காரன் தன் மார்பில் அழித்து கொண்டு கடவுளே, தன் பாவத்தை அவரிடத்திலே கடவுளே என்று அழைத்து அறிக்கையிடுகின்றான். கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு மன்னிப்பை வேண்டுகிறான். தன்னையே தாழ்த்தி கடவுளின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றான். இங்க பாத்தீங்கன்னா கடவுளே தான் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா அவன் நினைச்சுக்கிறான். ஆனா இவன் கடவுளின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லுகிறான். கடவுளின் இரக்கத்திற்காக இறைஞ்சுகின்றான், ஜெபிக்கிறான். தன்னுடைய செயல்களை பட்டியலிடாமல், தன்னையே பிறரோடு ஒப்பிடாமல் இறைவனை மட்டுமே எண்ணுகிறான். எனவே ஆயக்காரனின் ஜெபம் ஏற்புடையதாக மாறுகிறது.
தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் ஜபம் முகிலை ஊடுருவி செல்லும் என்று சீராக் 35:17 தெளிவுபடுத்துகிறது. மேலும் நீதிமொழி 29:23 வாசிக்கிறோம், இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும். அந்த தாழ்நிலையை தான் இந்த ஆயக்காரன் கொள்ளுகிறான். அன்பானவர்களே, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு 4:10 வாசிக்க கேட்கிறோம். உலகத்தை அசைக்கும் ஆற்றல் கடவுளின் கரத்திற்கு உண்டு, கடவுளின் கரத்தை அசைக்கும் ஆற்றல் ஜபத்திற்கு உண்டு என்று அறிஞர் டெனிசன் அவர்கள் சொல்லுகிறார். ஜபத்தினால் கடவுளை நாம் ஆளுகை செய்ய முடியும். எனவே சற்று யோசிப்போம். ஜபத்தில் இறை திருவுள்ளத்தை நான் தேடுகிறேனா அல்லது என் விருப்பத்தை தேடுகிறான? ஆண்டவரே, உம் பாதங்களை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பியும் என்ற இறைவனிடத்திலே நாடுங்கள். ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். ஆயக்காரனை போல தாழ்த்துவோம், வாழ்விலே உயருவோம், ஜெபிப்போம். அன்பு இறைவா, இந்த தாழ்ச்சி என்ற இந்த நற்குணம் எங்கள் வாழ்க்கையிலே இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இடிந்த ஒரு பாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கும். குடும்பங்கள் சிதைவ காரணம் தாழ்ச்சி இல்லை, உறவுகள் பிரிய காரணம் தாழ்ச்சி இல்லை, வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். எனவே தாழ்ச்சி என்ற செயலை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு முன்பு தாழ்த்துகிறோம் ஆண்டவரே என்று உம்மிடத்திலே எங்களை தாழ்த்தி வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.